ஹாய் ஹலோடா பெரிஸ். நான் தான் உங்களோட ஹருடா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, எனக்கும் தெரியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு. என்னை மன்னிச்சிடுங்க. நான் இப்போ பர்சனல் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டேன், அதனால தான் ஸ்டோரி பக்கம் வந்துட்டேன். இனிமேல் நம்ம கண்டினியூவாக ஸ்டோரிஸ் பார்க்கலாம். இப்படி தாண்டி ஒவ்வொரு தடவும் சொல்கிறேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் லேட் ஆக்கிடுற அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியுது, என்ன பண்ணுறது, ஃபேமிலி ஒர்க் ஆகி போச்சு. இது பர்சனல்னு சொல்கிறதா இல்லை ஃபேமிலி ஒர்க்கான்னு சொல்கிறதா எனக்கு எதுவும் தெரியலை. சரி, ஓகே, அது அப்படியே இருந்துட்டு போதும். சரி வாங்க, நம்ம ரொம்ப வல்லன்னு பேசாம இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். போன பாட்டுல என்ன பார்த்துருந்துருப்போம்னா, ஜேகேவை வந்து தயம் கடத்தி தூக்கிட்டு வந்துருந்துருப்பாங்க. ஜிம்னா வந்து ரீசன்லாம் கேட்டு சண்டை போட்டு வந்துருந்துருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஜிமினாக்கே தயங்க பார்க்க பயமா இருந்திருக்கும். தயங்கும் ரொம்ப மோசமான பிளாஷ்பேக் ஜிமினா கூட இருந்திருந்திருக்கும். அதனாலே ஜிமினா ரொம்ப எதுவும் பெருசா கேட்டு இருந்திருக்க மாட்டான். அவன் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். நம்ம தயாங்க அவங்க பாக்ஸ்ல இருந்த ஜேகேவை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்துருப்பாங்க. அதுலதான் போன பாட்டு நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து இந்த பாட்டை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம தயம் தான் அப்படியே அந்த பாக்ஸையே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா நம்ம மொசக்குட்டி தான் ரொம்ப ஃபெயின் ஆகி இருக்குது. அது ரொம்ப டயர்டா இருக்குது. இது தயாங்கும் நோட் பண்றான். அவனுக்கு பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இருந்தாலும் அவன் அவ்வளோ கண்ட்ரோலா உட்காந்துருக்கான். ஜேகேக்கு இதெல்லாம் தேவைதான், இந்த பனிஷ்மெண்ட் எல்லாமே அவனுக்கு கரெக்டானது அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்டெப்னாவே உட்காந்துருக்கான். இவன் அப்படியே பழைய விஷயங்கள்லாம் பத்தி யோசிச்சு பார்க்கறான். அதாவது நம்ம குக்கியை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, குக்கி மேல தயங்கு எப்படி லவ் வந்துச்சு, அது எல்லாமே அப்படியே தயங்கு நினைச்சு பார்க்கறான். அவன் ஃபேஸ் முழுவதும் அவ்வளோ ஸ்மைலா இருக்குது. இப்ப அப்படியே அதெல்லாம் நினைச்சு பார்க்கறான். ஹே குக்கி, உன்னை எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணேன்டா. நீ தானடா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொன்ன நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு. ஆனா நானா வந்து எதுவுமே உன்கிட்ட கேட்கல. அப்புறம் ஏண்டா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டு தள்ளி போன. அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னோட குட்டி ஸ்டெப்ஸா எடுத்து வச்சு என்கிட்ட வந்து உன்னோட லவ் சொன்ன. அப்ப எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டு போயிட்ட. என்னை பார்த்தா பிடிக்கலேன்னு, என்னை பார்க்கும்போது உனக்கு பயமா இருக்குதுன்னு சொன்ன. ஏண்டா அப்போ பிடிச்ச உனக்கு ஏன் என்னை இப்போ பிடிக்கல? எனக்கு புரியல. நான் அப்படியே தானே இருக்கிறேன், எதுவுமே என்கிட்ட ஒண்ணு மாறலையே. ஆனா நீ மட்டும் ஏன் உன்கிட்ட எல்லாத்தையும் மாத்திக்கிட்ட? மொத்தமா என்னை யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு நீ சொன்னல. ஏண்டா அப்படிலாம் சொன்ன? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. இந்த மாதிரி தயங்க அவனுக்குள்ளே அவன் பேசிக்கிட்டே இப்ப ஜங்குக்கை மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே தான் அவன் நினைச்சு பார்க்கறான். ஒரு பெரிய வீட்டை தான் கட்டுறாங்க. அந்த வீட்டை சுத்தி அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. உள்ள பார்த்தா கூலா ஒரு பர்சன் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஃபுட்டெல்லாம் அவ்வளோ வெரைட்டியா செஞ்சு அவங்க டைனிங் டேபிள்ல தான் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் அப்படியே நியூஸ் பேப்பரையும் படிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க டயத்தையும் பாக்குறாங்க. இவங்க அப்படியே டைம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கார் தான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அந்த காரை பார்த்தோன்னா அந்த பர்சனுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஆமாங்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம தயாங்கோட அப்பா தான். அவர் அப்படியே எந்திரிச்சு போறாங்க. எந்திரிச்சு போய் ஜீவனோட ஃபேமிலியை தான் அப்படியே வெல்கம் பண்றாங்க. பார்த்தா நம்ம குக்கி அவ்வளோ பார்க்கவே ரொம்ப கியூட்டா குட்டியா இருக்குது. வேணா அதுக்கு ஏஜ் வெறும் 5 தான். அவங்க அப்பா அப்படியே ரொம்ப கெட்டியா புடிச்சு வச்சிருக்காங்க. இது அப்படியே தயங்கோட அப்பா பாக்குறாங்க. பார்த்துட்டு கேக்குறாங்க, டேய் என்னடா உன் பிள்ளைய இப்படி புடிச்சு வச்சிருக்க? கீழே இறக்கி விடுறா, இங்கதான் பாடி கார்ட்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, உன் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. ஏய் என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் இவனை இப்படி புடிச்சு வச்சிருக்கல, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தாண்டா புடிச்சு வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? உன் பிள்ளை நான் அவ்வளோ சேட்டைக்காரனா? ஏண்டா குக்கி, நீ அவ்வளோ சேட்டை பண்ணுவியா? குக்கி அப்படியே தயாங்கோட அப்பா தான் பாக்குறாங்க. பார்த்துட்டு குக்கி சொல்றான், இல்ல இல்ல, குக்கி சேட்டை பண்ண மாட்டான். குக்கி எப்பவுமே குட் பாய். டாடா போய் சொல்றாரு. குக்கி எப்பவும் சேட்டை பண்ண மாட்டான். இவருதான் எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணுவாரு. இதுக்காண்டி அம்மா கிட்ட கூட அடி வாங்குவாரு. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அங்கிள். எங்க அப்பா தான் ரொம்ப பேட் பாய். குக்கி இஸ் ஆல்வேஸ் குட் பாய். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குக்கியோட அப்பா தான் அப்படியே குக்கியோட மவுத்தை தான் அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. அப்படியே தயங்கோட அப்பா தான் கேக்குறாங்க, என்னடா உன் பிள்ளை இப்படி புட்டு வைக்குது நீ பண்றதெல்லாம்? டேய் அவன் ஏதோ சின்ன பையன், தெரியாம சொல்றான், அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிறியா? சரி வாங்க நம்ம எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியேதான் குக்கிய அப்படியே உருட்டி காட்டுது அவங்க அப்பா. என்னடா
அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா அப்பதான் பாக்குறாங்க குக்கியோட முகத்துல இன்னும் அவங்க அப்பாவோட ஹேண்ட் இருக்குது. இப்ப அதை எடுத்துட்டு அப்படியே சாரிடா அப்பா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்படியே பவுட் பண்ணிட்டு பாக்குறான். அவனும் அப்படியே பின்னாடியே உள்ள போறான். உள்ள போய் சோஃபாலதான் ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கிறான். அவன் குட்டி பையனா சோஃபால அப்படியே கால் நீட்டி தான் உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே குக்கியோட அம்மா தான் கேக்குறாங்க, குக்கி உனக்கு பசிக்குதா? அம்மா வேணா எதுவும் ஃபுட் தரட்டுமா? மம்மி குக்கிக்கு பசிக்கல, குக்கிக்கு வயிறுலாம் ஃபுல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே உட்காந்துருக்கு. இதை பார்க்கும்போது தயங்கோட அப்பாவுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குது. குக்கியை தூக்கி அப்படியே அவர் கொஞ்சுறாரு. அங்கிள் இன்னைக்கு இறக்கி விடுங்க. ஏன்டா ஏன் நான் கொஞ்சுறது உனக்கு பிடிக்கலையா? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. ஏன் குக்கிமா அங்கிளோட தாடி உனக்கு ரொம்ப குத்துதா? அத ஷேவ் பண்ண சொல்லி நானும் சொல்றேன்டா, ஆனா அவர் ஷேவே பண்ண மாட்டேங்கிறாரு. கேட்டா இதுதான் ஸ்டைலுங்கிறாரு. நீயே சொல்லு உனக்கு ரொம்ப குத்துதுல்ல? ஆமா ஆமா ஆண்டி எனக்கு இது ரொம்ப குத்துது, இது எனக்கு ரொம்ப வலிக்குது. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குக்கியோட கணத்துலதான் சீக்ஸ்ல அப்படியே அவர் தாடியை வச்சு அப்படியே ரப் பண்றாரு. குக்கி ஒரு மாதிரி அப்படியே கண்ணு சிமிட்டி சிமிட்டி தொழக்குது. இதை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே சிரிப்பா இருக்குது. இப்ப அப்படியே தான் தயங்கோட அம்மா சொல்றாங்க, இது அப்படியே பாக்குறதுக்கு பன்னி மாதிரியே இருக்கிறான், பாருவே முன்னாடி 2 பல்லு நல்லா நீட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குக்கியோட வாய்க்குள்ளதான் அப்படியே அவங்க அம்மா கைய விடுறாங்க. அது அப்படியே நறுக்குன்னு கடிச்சிடும். எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இது அப்படியே ஈன்னு இழிக்குது. பாத்தீங்களா என் பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கு. எங்க அம்மா சொல்லுவாங்க கேரட் சாப்பிட்டா நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருப்போமா, அதனால இன்னைக்கு எங்க மம்மி தினமும் கேரட் கொடுப்பாங்க. நான் கேரட் சாப்பிடுவேனே, என் பேக்ல கூட நிறைய கேரட் இருக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஜிப்பதான் திறக்குது. பார்த்தா உள்ள அப்படியே கேரட் பண்டலா இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே கேக்குறாங்க, டேய் நீ ஃபுட்டு சாப்பிடுவா சாப்பிட மாட்டியா? இல்ல நான் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவேன், நான் அதிகமா கேரட் தான் சாப்பிடுவேன், அதனாலதான் இன்னைக்கு இப்படி கண்ணெல்லாம் முட்டையா இருக்குதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா நான் கேரட் தோட்டம் போட்டிருக்கேன், அங்க நிறைய கேரட் இருக்கும், நீங்க வாங்க ஒரு நாள் உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை அப்படியே ஒரு மாதிரி குழந்தைத்தனம் அங்க எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாருக்கும் குக்கியை பார்க்க அவ்வளவு சிரிப்பா இருக்குது. குக்கி சொல்றான், எங்க ஸ்கூல்ல டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, நான் வேணா டான்ஸ் ஆடி காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப மேலதான் அப்படியே சாங் எல்லாம் பாடுற மாதிரி சவுண்டு கேக்குது. குக்கி அப்படியே மேல பாக்குது. இவங்க எல்லாருமே அப்படியே திரும்பி பாக்குது. பார்த்தா எல்லாருமே அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இப்ப அப்படியே தயங்கோட அம்மா மடியில போய் உட்காந்துக்கிறது. தயங்க அம்மா தான் அப்படியே குக்கியை பாக்குறாங்க. என்னாச்சுடா குக்கி, உனக்கு எதுவும் வேணுமா? நீ எப்படி வந்து ஆன்டி மடியில உட்காந்துருக்க? இவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு தானே இருந்த. அதுவா எனக்கு என்னடா சொல்லு, ஆன்டி எடுத்து தரேன், உனக்கு ஏதோ சாப்பிடுறதுக்கு வேணுமா? இல்ல எனக்கு சாப்பிடுறதுக்குலாம் எதுவும் வேணாம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அப்படியே திரு முழிக்கிறான். அவங்க அம்மாவுக்கு சொல்றாங்க, ஹே குக்கி சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, அமைதியா உட்காரு. மம்மி நான் ஒண்ணு சேட்டெல்லாம் பண்ணல மம்மி, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போகணும். அப்படியா ரெஸ்ட் ரூம் வருதா? இருடா குழந்தைக்கு ரெஸ்ட் ரூம் வருதுங்கிறால, சரி இங்க கீழே இன்னும் ரெஸ்ட் ரூம் இருக்கா? குக்கியோட அப்பா தான் அப்படியே தயங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, கீழே எதுவும் ரெஸ்ட் ரூம் இருக்கா? அவன் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்றான். சாரிடா மச்சான், கீழே எதுவும் ரெஸ்ட் ரூம் இல்ல, மேலதான் ரெஸ்ட் ரூம் இருக்கு, நீ வேணா மேல கூட்டிட்டு போவே. குக்கி மேல போயிட்டு வந்துடுறீங்களா? இப்படி சொல்லும் போது குக்கியோட அப்பா தான் அப்படியே குக்கியை தூக்கலான்னு வராங்க. குக்கி அப்படியே ஸ்டாப் பண்றான். டாடா நான் ரெஸ்ட் ரூமுக்கு தனியா போயிட்டு வந்துடுவேன், நீ இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வரேன். உனக்கு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியுமா? பரவாயில்ல நான் அதெல்லாம் தனியா போயிட்டு வந்துடுவேன், இன்னும் நம்புங்க டாடா, எனக்கு 5 years old ஆச்சு, நான் தனியா போயிட்டு தனியா வந்துடுவேன், என்ன நினைச்சு நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ண வேணாம். குக்கி ஆல்வேஸ் பிரேவ், உங்களுக்கு தெரியாதா? என்ன மம்மி? இப்படி சொல்லும் போதே அப்படியே குக்கியோட அம்மா தான் குக்கி அப்படியே திருத்துன்னு பாக்குறாங்க. இவன் ரெஸ்ட் ரூம் காண்டி போற மாதிரி தெரியல, என்னமோ வேலை பார்க்க தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நான் வேணா உன் கூட வரேன், நீ டாடா இல்ல மம்மி இல்லன்னா அங்கிள் ஆண்டி யாரு கூட ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும், நீ ஏன் தனியா போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். இப்படி சொல்லும் போது அப்படியே தயங்கோட அம்மா தான் கேக்குறாங்க,
குழந்தை ரெஸ்ட் ரூமுக்கு தனியா போகணும்னு சொல்றான். 5 வயசுல தனியா போகணும்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். என் பையனுக்கெல்லாம் 7 வயசு வரைக்கும் நாங்க அவன் கூட தான் போனோம். அவன் தனியாவே போக மாட்டான், பயப்படுவான். இவனை பாரு 5 வயசுலயே ரெஸ்ட் ரூமுக்கு தனியா போறேன்னு சொல்றான். இதெல்லாம் எவ்வளவு குழந்தைங்க எவ்வளவு இதுவா வளர்ந்துருக்குங்க. நீ ஏன் இப்படி இருக்க? விடு, அவன் தனியா போயிட்டு வந்துருவான். அவனை பத்தி உனக்கு சரியா தெரியல. அங்க போயிட்டு ஷாம்புல இருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருவான். தண்ணியில செம்ம ஆட்டம் போடுவான். இப்ப அதுக்காண்டிதான் இவன் இங்க டேக்கா கொடுத்துட்டு போக்கலாம். நீ நில்றா அப்படிங்கிற மாதிரி குக்கியோட கைய பிடிக்கிறாங்க. குக்கி தான், மம்மி மம்மி என்ன வேண்டும் மம்மி, நான் சேட்டு பண்ண மாட்டேன் மம்மி, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். குக்கி குட் பாயா மட்டும்தான் இருப்பான், பேட் பாயா இருக்க மாட்டான். ப்ளீஸ் மம்மி என்ன விட, நான் தனியா தான் போவேன், என் கைய வேணும் மம்மி, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்ப அப்படியேதான் தயங்கோட அம்மா தான், விடுடி, அவன் அப்படி மிக்ஸ் பண்ணாலும் அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன், நீ பரவாயில்ல, நீ விட, அவன் குழந்தைய அழ வைக்காத, பாரு எவ்வளவு கியூட்டா பேபி இருக்குது, இத போய் அழ வைக்கிறா அப்படின்னு சொல்லும் போதுதான் குக்கியோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி அப்படியே கண்ணீர் தேங்கி நிக்குது. இது அப்படியே தயங்கோட அப்பா பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஐயோ இங்க பாருவே, குக்கி கண்ணெல்லாம் கண்ணீரா இருக்குது. இப்பதான் குக்கி சொன்னா நான் ரொம்ப பிரேவ்னு சொன்னா, ஆனா இப்ப அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போய் நிக்குது. இவன் சரியான அழுமூஞ்சியா இருக்கான். இவன் கிரையிங் பேபிப்பா. நான் ஒண்ணு கிரையிங் பேபி எல்லாம் கிடையாது, அம்மா தான் என் கைய விட மாட்டேன்னு என்னை டைட்டா புடிச்சிட்டா. இங்க பாருவே என் கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட அப்பா கிட்டதான் கைய நீட்டான். அவங்க அம்மா லைட்டா தான் பிடிச்சிருப்பாங்க, ஆனா அதுவே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல இருக்குது. இது அவங்க அப்பா பாக்குறாங்க. நீ என்ன குழந்தை எப்படி பிடிச்சிருக்க பாரு, என்னோட குக்கி கை எப்படி செவந்து போச்சு, பாவம் என் குழந்தை, இதனாலதான் அவனுக்கு வலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே அப்படியே கண்ணீர்லாம் ஒயிட் பண்ணி விடுறாங்க. இப்ப அப்படியே குக்கி தான் அவங்க அங்கிளை பார்த்து கேக்குது, அங்கிள் நான் ரொம்ப குட் பாய், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நான் அவங்க வாஷ்ரூமை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அது குழந்தைத்தனமா கேக்குது. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. குக்கிதான் விட்டா போதும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ்ல அப்படியே ஏறுறான். குக்கியோட அம்மா தான் சொல்றாங்க, குக்கி ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து வைக்கணும், குட்டி குட்டியா எடுத்து வச்சுதான் மேல போகணும், புரியுதுல? அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஏற ஆரம்பிச்சிருது. படியில அப்படியே எடுத்து வைக்குது. அது ஒரு மாதிரி திங்கு திங்குன்னு ஆடிக்கிட்டே போகுது. அவங்க அம்மா பாக்குறாங்க, ஆடிக்கிட்டே போகாதடா, மெதுவா போடா. மம்மி நான் மெதுவாதான் போவேன், நீ சும்மா சும்மா கத்தாதடி, கீழே வந்தேன்னா வை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏறும்போது அவங்க அம்மா பாக்குறாங்க, என்ன டியா மேல வந்தேன்னா வை, உரிச்சிட வேண்டாம் அப்படி சொல்லும் போது அது குடு குடுன்னு அப்படியே ஓடிடுது. மேல போயிட்டு, மம்மி இங்க என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கோண வைக்குது. அவங்க அம்மா அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. இதை கீழே இருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சிரிப்பா இருக்குது. குக்கியே சொல்றாங்க, உன்னை ரெஸ்ட் ரூம் அனுப்புறதுக்கு தானே அனுப்பணும், நீ அங்க போயிட்டு என்ன கோண வச்சுக்கிருக்கா, இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லைட்டா தான் நகர்றாங்க. இது அப்படியே பாக்குது, மம்மி ரொம்ப கெட்டவா, அவ என்ன அடிக்க வரா, போடி அப்படின்னு சொல்லிட்டு அது குடு குடுன்னு ஓடி போயிருது. பிள்ளை அப்படியேதான் மேல தேடுது. வாஷரூமா நீ எங்க இருக்கிற, இவ்வளவு பெரிய வீட்டுல ஒண்ணு காணுமே, உன்னை யாரும் ஒழிச்சு வச்சுட்டாங்களா, எங்க இருக்க, ஓடியா குக்கி கிட்ட ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒவ்வொரு ரூமா அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறான். அவனுக்கு வாஷ்ரூம் எங்க இருக்குன்னே தெரியல. அவன் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிடுறான். என்ன இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வாஷ்ரூம் கூட இல்லையா, எங்க போச்சு, வாஷ்ரூம் யாரும் ஒழிச்சு வச்சுட்டாங்களா, வாஷ்ரூம் காணோம், வாஷ்ரூம் எங்க இருக்கு, என்கிட்ட வா, என்னால முடியல, எனக்கு ரொம்ப அர்ஜென்டா இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு ரூம்ல இருந்துதான் சாங் பாடுற மாதிரி சவுண்டு கேக்குது. நம்ம குக்கி அப்படியே வாஷ்ரூம் தேடுறதை விட்டுட்டு அப்படியே அந்த ரூமை தான் திரும்பி பாக்குறான். அந்த ரூம் வெளியே இருந்து பார்க்கும்போது அவனுக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் தைரியத்தெல்லாம் வரவழைச்சிட்டு, வாஷ்ரூம் இதுல இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றான். இப்ப பார்த்தா பெட்லதான் ஒரு பர்சன் அப்படியே குச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்சனை பார்த்துட்டு நம்ம பிள்ளை அப்படியே நிக்குது. அங்க ஆடுறது வேற யாரும் இல்ல, நம்ம தயாங்குதான். அவன் பாட்டுக்கு சாங் பாடிக்கிட்டு இருக்கான். அதுவும் குதிச்சு பாடிக்கிட்டு இருக்கானா. குக்கி அப்படியே தயங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. தயங்கோட பேக் சைடு தான் குக்கிக்கு தெரியுது. தயங்கதான் இப்ப யாரோ டோரை ஓபன் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே திரும்புறான். அவனோட லாங் ஹேர் எல்லாம் அப்படியே முன்னாடி வந்திருக்கான். அதை பார்த்தோன்னு குக்கி ரொம்ப அப்படியே பயந்துடுறான். அவன் அப்படியே கத்திடுறான், மம்மா இங்க பூஜாண்ணி இருக்குது மம்மா
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரூம்ல இருந்து வெளியே ஒடியாரான். வெளியே ஒடியாந்து அப்படியே ஸ்டெப்ஸ்லயே கீழே விழுந்துடுது. இதை பாக்குற எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி மேல பாக்குறாங்க. அங்க பார்த்தா பின்னாடியே அப்படியே தயங்கு வந்திருப்பான். ஆனா தயங்கோட ஃபேஸ ஒன்னும் குக்கி முழுசாவே பாக்கல. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஏய் குக்கிமா என்ன ஆச்சு, ஏன்டா அப்படி வந்து விழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க. வேணா ஸ்டெப்ஸ்ல இருந்து அது அந்த படிக்கிட்டதான் விழுந்திருக்கும், படியில இருந்து கீழே விழுந்திருக்காது. எல்லாரும் அப்படியே மேல ஒடியார பாக்குறாங்க. குக்கியோட அப்பாக்கெல்லாம் அப்படியே பதறிது குக்கி வந்து இப்படி விழுந்ததை பார்த்தோன்னு. இப்ப அப்படியேதான் பின்னாடியே தயங்கும் வந்திருப்பான். தயங்க வந்து அப்படியே குக்கியை தான் பாக்குறான். குக்கி இப்பதான் நிமிந்து அப்படியே தயங்க பாக்குறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்பதான் நல்லா பாக்குறாங்க. தயங்கோட கண்ணெல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. அவன் குக்கிய மட்டுமே அட்மையர் பண்ணி அப்படி பாத்துக்கிட்டு இருக்கான். குக்கி ஆனா ஒரு மாதிரி பயத்திலேயே தான் அப்படியே தயங்க பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் அப்படியேதான் ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரது யாரது வந்ததிங்கே, கனவுக்கு கனவுகள் திறந்ததிங்கே. அது தயங்க டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கு. ஜங்குக்க பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. குக்கி அப்படியே தயங்க பார்த்துக்கிட்டே அவன் அப்படியே எந்திரிக்கிறான். அவன் கையெல்லாம் அப்படியே அவனே தட்டி கொடுத்துக்கிறான். அண்ணா சாரிண்ணா, நான் உங்களை பேன்னு நினைச்சிட்டேன். அதான் எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிக்கிறான். ஆனா நம்ம தயங்க அதெல்லாம் காதலே விழுகல. அவன் குக்கியை மட்டுமே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ குக்கி தான் அப்படியே பாக்குறான். அவனுக்கு என்ன வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துட்டான். ஐயோ நம்ம ரெஸ்ட் ரூம் தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க தள்ளி விட்டுட்டு அவன் அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு தான் ஓடுறான். தயங்க அப்படியே பாக்குறான், எங்கடா போறான், என்ன விட்டுட்டு ஏன் ரூமுக்குள்ள இவன் ஃபாஸ்டா போறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பின்னாடியே வரான். இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே கீழே நிக்கிறாங்க. சரி தயங்க இருக்கான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக்கி பின்னாடியே தயங்கும் அப்படியே ரூம்குள்ள வரான். அவன் வந்துட்டு அப்படியே ரூம் டோரை தான் அப்படியே லாக் பண்ணிடுறான். குக்கிக்கு அதெல்லாம் தெரியல. அவன் பாட்டுக்கு வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வாஷ்ரூம்க்கு போயிடுறான். இப்போ வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே தான் திரும்புறான். திரும்பும் போது குக்கி கண்ணுல ஒரு திங்ஸ் ஒண்ணு சிக்குது. அதை பார்த்தோன்னு பிள்ளை அப்படியே ஆன் பார்த்துட்டு அங்கேயே நிக்குது. தயங்க வெளியே இருந்து பாக்குறான். என்னடா வாஷ்ரூம் யூஸ் பண்ணானு இன்னும் வெளியவே வரலையே அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் அப்படியே மனசுக்குள்ளதான் நினைச்சு பாக்குறான் குக்கியை பார்த்தது. சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாதான் இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு 5 வயசுல என்னமோ தான் இருக்கும். ஆனா ஆளு பார்க்க எப்படி இருக்கான் பாத்தியா, நல்லா தக்காளி பழம் மாதிரி தலை தலைன்னு இருக்கானே. எனக்கு தெரிஞ்சு இவனை விட்டுறவே கூடாது, முடிவு பண்ணிட்டேன் தயம். இவன் உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். தயம் அப்படியே அவன் பெட்ல போயிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே டைமை தான் பாக்குறான். குக்கி உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான், ரெஸ்ட் ரூம் தானே போனா, இல்ல அங்கேயே படுத்து எதுவும் தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க போய் ரூம் டோரை தான் அப்படியே நாக் பண்றான். ஆனா டோர் ஓப்பனே ஆகல. தயங்க அப்படியே பாக்குறான். ஹே புஜுக்கு, எதுக்கு டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிற, டோரை ஓப்பன் பண்றான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. இப்ப அப்படியே உள்ள பார்த்தாதான் நம்ம குக்கி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாஷ்ரூம்ல தான் ஒரு விஷயத்த பார்த்துருக்கும்ல. அது வேற எதுவும் இல்ல, நம்ம தயாங்கோட ஷாம்பு பாட்டில் தான். அங்க இருக்கிற சோப்பு ஷாம்பு எல்லாமே அப்படியே பாத் டப்புக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இவனே ஏறி அப்படியே அந்த பாத் டப்புக்குள்ள உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வெளியே தெறிக்கிற மாதிரி அவன் வாட்டுக்கு அவ்வளோ ஆட்டம் போட்டுக்கு இருக்கான். இப்ப அந்த தண்ணி தெறிக்கிற சவுண்ட் இது எல்லாமே அப்படியே தயாங்க்கு கேக்குது. ஹே புஜுக்கு, உள்ள உட்காந்து என்னடா பண்ணிக்கிருக்க, டோரை ஓப்பன் பண்றா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதுல இருக்கிற அந்த பபிள்ஸ் இதெல்லாமே அப்படியே வெளியே போகுது. டைம் பாக்குறான், என்னடா ரூம்ல இருந்து இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி. புஜுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, டோரை ஓப்பன் பண்ணு. உள்ள இருக்கிற குக்கைக்கு தான் ஒரு மாதிரி பயம் வந்துருது. வேணா இப்ப தயாங்கோட டோன் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு மாதிரி ரக்கடா சொல்றான். டோரை ஓப்பன் பண்றான், என்ன உள்ள பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓங்கி ஒரு தட்டு தான் தட்டுறான் டோர்ல. அதுக்கே அப்படியே குக்கி பயந்துடுறான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிருது. அது வந்துண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த இடமே அவ்வளவு மெஸ்ஸியா இருக்குது. இத பார்க்க குக்கிக்கு இன்னும் பயமா இருக்கு. குக்கி என்ன காரியம் பண்ணிட்டு பூச்சி நம்மள அடிக்க போறாங்க. அந்த அண்ணா பார்க்கவே ரொம்ப கோவமா இருந்தாங்க. இதுல இப்பெல்லாம் பண்ணி வச்சுட்டோம், நம்ம போச்சு. இன்னைக்கு ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அம்மா சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாங்க, ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாதுன்னு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம். என்னை யாரும் திட்டாதீங்க, நான் வரமாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்டப்லயே உட்காந்து அழுதுக்கு இருக்கான். இவனோட சவுண்டு கேட்டோன்னு தயங்கடா என்ன நினைச்சானே தெரியல, ஊங்கி ஒரு குத்து தான் குத்துறான். டோர் அப்படியே கீழே விழுந்துருது. இது பாக்குற குக்கிக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. குக்கி அப்படியே அந்த பாத்டப்புக்குள்ள உள்ள உட்காந்துட்டு அப்படியே பாக்குது. குக்கி ரொம்ப குட்டியா தான் இருக்குமா, அது மூஞ்சில இருந்து எல்லாமே அப்படியே சோப்பு நிறைய இருக்குது. இதை பாக்குற தயாக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கோம், 1 மணி நேரம் தானடா உள்ள இருந்த அப்படிங்கிற மாதிரி. அவன் அப்படியே சுத்தி பாக்குறான். அந்த இடம் ஃபுல்லா அப்படியே சோப்பு நிறைய இருக்குது. இதுல குக்கியோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு. குக்கிக்கு தயாங்க பார்த்தோன்னு இன்னும் ரொம்ப பயமாயிருது. அவன் அப்படியே அந்த பாத்டப்புக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான். அவன் கண்ணு மட்டும்தான் வெளியே தெரியுது. அப்படியே தயாங்க பாக்குறான். ஹே, என்ன பண்ணி வச்சிருக்க என் ரூம, அதுவும் என்னோட வாஷ்ரூம இந்த மாதிரி நிலைமையில வச்சிருக்க. நான் இதை எவ்வளோ இதுவா மெயின்டைன் பண்ண தெரியுமா? இவ்வளோ மெஸ்ஸியா என் வாஷ்ரூம் இருந்ததே இல்லை. எந்திரிச்சு வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா குக்கி வெளியே வர்றதுக்கு தயாராவே இல்லை. குக்கி கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. பிரதர், என்ன திட்டாதீங்க, நான் என் அம்மா கிட்ட சொல்லி இதெல்லாம் சரி பண்ண சொல்லிடுறேன், ப்ளீஸ் நீங்க என்ன திட்டாதீங்க அப்படி சொல்லும் போதே தயங்க அப்படியே ஒரு பெரிய ஸ்டிக்கை தான் எடுக்கிறான். அந்த ஸ்டிக்கை பார்த்தோன்னா குக்கிக்கு அழுக ஆரம்பிச்சிடுறான். இல்லை இல்லை, என்ன அடிச்சிடாதீங்க, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, அம்மா நீ வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறதுக்கு போறான். அப்படியே வந்துதான் தயங்க அப்படியே வாயை பொத்துறான். வா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள வந்திருப்ப. உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு தான் வந்தேன். வாஷ்ரூம் உங்க ஊர்ல இப்படித்தான் யூஸ் பண்ணுவாங்களா? இந்த இடமே எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாரு. உன்னாலதான் இந்த இடம் இவ்வளவு டர்ட்டியா ஆனிச்சு. இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு? இப்படிதான் உங்க ஊர்ல வாஷ்ரூம் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்களா? நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் நீ உன் நேம சொல்லு, நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 கையும் அப்படியே லாக் பண்ணி அப்படியே பெட்ல தான் உட்கார வச்சிருக்கான். ஓகே, அப்படியே ஒரு மாதிரி தேமி தேமி அழுகுறான். அண்ணா, என் பேரு குக்கி, ப்ளீஸ் என்ன விடுங்க, எனக்கு கை வலிக்குது, டைட்டா பிடிச்சிருக்கீங்க. ஓ, உன் கை வலிக்குதா? அப்ப இந்த ரூம் இப்படி பண்ணி வச்சிருக்கிய உன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லட்டுமா நீ இப்பெல்லாம் பண்ணேன்னு? அண்ணா வேணாண்ணா, அம்மா கிட்ட சொல்லாதீங்க, அம்மா என்ன திட்டுவா, அவ சொல்லிதான் கூட்டிட்டு வந்தா இப்பெல்லாம் பண்ண கூடாதுன்னு. தெரியுதுல, இப்பெல்லாம் பண்ணது தப்புன்னு தெரியுதுல, அப்புறம் இப்பெல்லாம் பண்ற? எனக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணா, அதனாலதான் நான் இப்பெல்லாம் பண்ணேன், நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல. என்னடா டோன்லாம் மாறுது? இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்த, இப்ப எப்படி பேசுறியே? இல்ல இல்ல, நான் இப்பவும் அழுதான் செய்யறேன், ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்க, நான் கீழே போறேன். ஹே, இன்னொரு தடவை அண்ணான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே வச்சு இறுக்கிடுவேன். அண்ணா, ஏன் இப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, பிரதர்னு கூப்பிடாதன்னு. அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? உனக்கு எப்படி என்னை பார்த்தா கூப்பிடணும்னு தோணுது? பூச்சாண்டி மாதிரி இருக்கீங்க, அப்படியா கூப்பிட முடியும்? என்ன? ஒன்னும் இல்லைண்ணா, நான் உங்களை நான் வேணா டைகர்னு கூப்பிடவா? உங்க கண்ணு பார்க்க அப்படிதான் இருக்கு, நான் வேணா அப்படி கூப்பிடுறேன். ஓ, என்ன பார்த்தா உனக்கு டைகர் மாதிரி தெரியுதா? ஆமா, லைட்டா நீங்க பார்க்க அப்படிதான் இருக்கீங்க. அந்த பெட்ல நீங்க குச்சி குச்சி ஆனீங்கல்ல, அப்ப பார்க்க நீங்க டைகர் மாதிரி தான் இருந்தீங்க, அதான் நான் உங்களை டைகர்னு கூப்பிட்டுமா? சரிடா, என்ன நீ டைகர்னு கூப்பிடு, ப்ராப்ளமே இல்லை. ஆமா, உனக்கு ஏஜ் என்ன? எனக்கா, எனக்கு 5 வயசு ஆகுது தெரியுமா? நான் 5 வயசு ஆயிடுச்சு, நான் ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டேன். உங்களுக்கு என்ன ஏஜ்? ஓ, உனக்கு 5 வயசு ஆச்சா? அம்மா அம்மா, எனக்கு 5 வயசு ஆயிடுச்சு, நான் ரொம்ப பெரிய பையன். உங்களை விட நான் ஒன்றும் பெரிய பையன் கிடையாது, கொஞ்சம் சின்ன பையன்தான். நான் உங்களை விட பெருசா வளர்ந்துருவேன். இப்படி நீங்க என்ன பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்கல்ல, அப்போ உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், பாருங்களேன், நீங்க ரொம்ப கெட்டவங்களா இருக்கீங்க. ஏண்டா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன பார்த்து கெட்டவங்கறியா? அது எப்படிடா? அது எவ்வளோ ஹைட்ல இருந்துச்சு, அந்த பாட்டில் எப்படிடா எடுத்து நீ என்னோட பர்த் ஸ்டெப்ல போட்ட? ஆமா ஆமா, அது ரொம்ப பெரிய ஹைட்டு பாருங்க, ஒட்டு
பக்கெட் போட்டு ஏறி எடுத்தாவே அதை எடுத்துடலாம். அது உங்களுக்கு தெரியாதா? டேய், ஆனா 5 வயசு பிள்ளை மாதிரியாடா நீ இருக்க? எவ்வளவு சேட்டை பண்ற. உன்னை வச்சு எப்படிதான் உங்க வீட்டுல சமாளிக்கிறாங்களோ. நான் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம கியூட்டா தாண்டா இருக்க. அப்படியா? ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் பார்க்க கியூட்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி அப்படியே தயங்கோட கண்ணத்தை தான் அப்படியே பிடிக்குது. தயங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. தயங்க அப்படியே பாக்குறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் ரூம்குள்ள என் ஒய்ஃபை தவிர மத்த யாருமே வர முடியாது. நீ தான் வந்திருக்க. ஏன் உங்க ரூம்குள்ள மற்றவங்களுக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கிடையாதா? அப்ப நான் வந்துட்டேனே. ஆமா, மத்த யாருமே என் ரூம்குள்ள வர்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஒன்லி என் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப நீ வந்திருக்கல, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? பனிஷ்மெண்ட்டா? நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டேன்? நான் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காண்டி வந்தேன். அங்க ஒரு சின்ன சட்ட சிக்கல் ஆயிடுச்சு. அதுக்கு எதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டு? என் ஒய்ஃபை தவிர என் ரூம்குள்ள யாருக்கும் வர்றதுக்கு அலோவ் கிடையாது. நீ அந்த பெர்மிஷன் எடுத்துக்கிட்டல, அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. பேசாட்டுக்கு நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்ப நான் உங்க ஒய்ஃப் தானே. அப்ப நான் உங்க ரூம்குள்ள வரலாம்ல. எனக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாதுல்ல. நான் தான் இப்போ உங்க ஒய்ஃப் ஆச்சு. ஒய்ஃப்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுல்ல. ஓ, அப்ப நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ப்ராமிஸ் பண்றேன். நான் உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன். இங்க பாரு, ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறம் மீறி நின்னா நான் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா ராயலா இருக்கணும். இருப்பியா? கண்டிப்பா இருக்கிறேன். நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன். நான் எப்படி அதை நிரூபிக்கிறது உங்களுக்கு? என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. தயங்க அப்படியே குக்கியவே அட்மையர் பண்ணி பார்த்துக்கு இருக்கான். ஹே, சொல்லக்கூடாதுடா. ஆனா நீ இப்ப இத விளையாட்டுக்கு தான் சொல்ற. பட் ஆனா இது உன்னோட ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண போகுதுன்னு உனக்கு தெரியல. இப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குக்கியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். குக்கி அப்படியே யோசிக்குது. யோசிச்சுட்டு அப்படியே அது கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை தான் பாக்குது. அந்த பிரேஸ்லெட் அப்படியே கழட்டி அப்படியே தயங்கிட்ட தான் கொடுக்குது. இங்க பாருங்க, இந்த பிரேஸ்லெட் எங்க அப்பா எனக்கு கொடுத்தாங்க. இத நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் ரொம்ப பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பிரேஸ்லெட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. நீ இந்த மாதிரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, அதனால நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப நான் இதை ஞாபகம் வச்சு உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். இந்தாங்க புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி அப்படியே கொடுக்குது. இப்ப அப்படியேதான் தயங்க அந்த பிரேஸ்லெட்டை பாக்குறான். அதுல பார்த்தா குக்கி அப்படின்னு எழுதி இருக்கு. தயங்க அப்படியே நிமிர்ந்து அப்படியே குக்கியை தான் பாக்குறான். குக்கி அப்படியே அவன் கையை நீட்டுறான். என்ன அப்படிங்கிற மாதிரி தயங்க கேக்குறான். நான் தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட பிரேஸ்லெட் கொடுத்துருக்கேன்ல, நீங்களும் உங்க ப்ராமிஸை மீறக்கூடாது. எனக்காண்டி ஃபியூச்சர்ல நீங்க வெயிட் பண்ணுவேன்னு எனக்கும் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது தயங்க அப்படியே பாக்குறான். அவன் கையில அவன் பாண்ட அந்த மைக் இருக்கு. அந்த மைக் அப்படியே தொக்கி ஜேகே கிட்ட தான் கொடுக்குறான். ஜேகே அந்த மைக் அப்படியே பாக்குறான். ஆமா, இது என்ன அது? இதையும் என்கிட்ட கொடுக்குறீங்க? இங்க பாரு, இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் உயிரோட மிக்ஸ் ஆனது. இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன்னா வச்சுக்கோ, நீ என்னோட உயிர்னு அர்த்தம். கண்டிப்பா என் உயிரை தேடி நான் வருவேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். எனக்காண்டி, இந்த தயாங்காண்டி வெயிட் பண்ணணும். ஓ அப்படியா? சரி சரி, ஓகே. ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லு பனி, என்ன விஷயம் கேட்கணும்? என் ஒய்ஃபுக்கு என்ன விஷயம் கேட்கணும்? என்கிட்ட இருந்து எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா? ஆமா, உங்க ஒய்ஃபுக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? உங்க ஏஜ் சொல்லவே இல்லை. உங்களுக்கு என்ன ஏஜ்? ஓ, ஏஜ் தெரிஞ்சே ஆகணுமா உனக்கு? தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல, அதான் கேட்டேன். உன்னை விட நான் 11 வருஷம் மூத்தவன். நீயே கனெக்ட் பண்ணிக்கோ. இப்படி சொல்லும் போது குக்கி தான் அப்படியே கனெக்ட் பண்றான். அப்போ உங்களுக்கு 16? ஆமா, நான் 16 இயர்ஸ் ஓல்டு. ஏன், உனக்கு அதுல எதுவும் ப்ராப்ளமா? இல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா. நான் சும்மா தான் கேட்டேன்.
சரி, இப்போ என்னோட பேரண்ட்ஸ் தேடுவாங்க. நான் வேணா போயிட்டு வரட்டுமா? நான் வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி நான் இங்கே தானே வருவேன். இப்போ என் பேரண்ட்ஸ் என்னை தேடுவாங்கல்ல, நான் கிளம்புறேன். குக்கி இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்ல இருந்து எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறான். இப்போ குக்கியோட கை அப்படியே தயன் கையில தானே இருந்திருக்கும். அவன் பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறான். குக்கி அப்படியே செம்ம ஷாக்ல பாக்குறான். என்ன பண்றீங்க? நான் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்ப கீழே என்னோட பேரண்ட்ஸ் என்னை தேடுவாங்க. ப்ளீஸ் எனக்கு கையை விடுங்க, நான் கீழே போகணும். ஹே, இன்னொரு gift நான் உனக்கு கொடுக்கணும்டா. இது வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறத மறக்க கூடாதுன்னு சொல்லி மாத்தி மாத்தி 2 பேரும் ஒவ்வொரு பொருள் கொடுத்துக்கிட்டோம். ஆனா இது வந்து என் ஒய்ஃபுக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட் இல்ல, இத மறக்கவே நீ கூடாதுல்ல, அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட். அப்படியா? அப்படி என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அப்படியே ஒரு மாதிரி கேக்குது. அது கண்ணெல்லாம் அப்படியே விரிஞ்சு வெளியே வர மாதிரி இருக்குது. அவன் அப்படியே பாக்குறான். ஹே முட்டைக்கண்ணி, இந்த கிஃப்டை எப்பவுமே மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சீக்கில தான் கிஸ் பண்றான். குக்கிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. குக்கி அப்படியே ஷாக்லயே உட்காந்துருக்கு. தயங்க தான் அப்படியே கிட்டக்க வரான். குக்கியோட ஃபேஸ் கிட்டக்க வரும். குக்கி ஒரு மாதிரி நகர்ந்து போறான். நீ ஏதோ பேடா பண்ற, என்னை விடு, நான் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபேஸை திருப்பலாம் அப்படின்னு போறான். தயாங்க தான், ஆனா அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. அவன் ஃபேஸ் அப்படியே டைட்டா பிடிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே குக்கியோட ஃபேஸ்க்கு ரொம்ப கிட்ட போறான். குக்கிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. என்னை விடு, நீ என்ன பண்ற, நீ பண்றதெல்லாம் பார்க்க தப்பா இருக்கு, ப்ளீஸ் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையெல்லாம் தட்டி விட பார்க்கறான். ஆனா நம்ம டேட்டே அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. அவன் ரொம்ப க்ளோஸா வந்து அப்படியே குக்கியோட நோஸை தான் அப்படியே லிக் பண்றான். குக்கி அப்படியே பேய் எறிஞ்சது மாதிரி உட்காந்துருக்கான். நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோஸ்லாம் அப்படியே ரப் பண்றான். இப்ப தயங்க அப்படியே குக்கியோட காது கிட்ட வந்து சொல்றான். இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிறது, வெளியே சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நீ வெளியே சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நான் தானே. ஏன்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோன்லாம் மாறுது. இதை பார்க்கும்போதே குக்கிக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன் நீ இப்பெல்லாம் பேசுற? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, நீ உன் டோன்லாம் மாறுது, நான் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போலாம் அப்படின்னு மாதிரி போறான். இப்ப அப்படியே தான் டேட்டே அப்படியே இழுத்து ஒரு ஹக் தான் பண்றான். அந்த ஹக் ரொம்ப டைட்டா இருக்கு. என்ன பண்ற? ஹே, நான் உன்னோட ஹஸ்பண்ட், ஃபியூச்சர் ஹப்பி, நான் அதெல்லாம் ஒன்று பண்ணுவேன். ஆனா இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போயிடுவ. அப்புறம் எப்போ ஃபேமிலி டின்னர் இருக்கோ அப்பதான் உன்னை நான் மீட் பண்ண முடியும். பரவாயில்ல, உனக்காண்டி நான் வெயிட் பண்றேன். நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ண மாட்டேன். ஆனா நீ என்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிடாத, அதுக்கப்புறம் நீ இதுக்கெல்லாம் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவ அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல குக்கிக்கு. அவன் அப்படியே தள்ளி விட்டு அப்படியே கீழே இறங்கி ஓடிடுறான். இப்ப தயங்கதான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். போற குக்கியை தான் அப்படியே தயங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். குக்கி ஒரு மாதிரி நர்வஸ்லயே அங்க இருந்து போயிடுறான். இவன் இதுவே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே போய் அவன் பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்துடுறான். மேல இருந்து அப்படியே தயங்க தான் கீழே இருக்கிற குக்கி அப்படியே பாக்குறான். பார்த்துட்டு அவன் கண்ணடிக்கிறான். குக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிறான். இவன் பண்றதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கீழே இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க எல்லாருமே சாப்பிட்றது கூப்பிடுறாங்க. தயங்க தான் கூப்பிடுறாங்க. தயங்க வாடா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. தயங்க அப்படியே கீழே இறங்கி வரும்போது அவன் குக்கியை பார்த்துட்டு அப்படியே லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணிட்டு வரான். குக்கிக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. அவன் எதுவுமே அப்படியே சொல்லாம அவனும் உட்காந்துருக்கான். குக்கிக்கு பக்கத்துலயே வந்து தயங்க உட்காந்துடுறான். தயங்க உட்காந்ததை பார்த்தோன்னே குக்கி அவங்க அம்மா மடியில போய் உட்காந்துக்கிறான். மம்மி, நான் உண்மையில உட்காந்துக்கிறேன், எனக்கு இதுதான் கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லவும் தயங்க அப்படியே முறைச்சு பாக்குறான். நீ என்ன வேணா பார்த்துக்கூடா, நான் அதுக்கெல்லாம் மசீர ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குக்கியோட அம்மா தான் குக்கிக்கு ஃபீட் பண்றாங்க. அவன் அப்படியே குக்கியை தான் வச்சு கண் எடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே காய்ஸ், இதோட இந்த ஸ்டோரி எங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம்டா. சரி, ஓகேடா. நான் நிறைய எஃப்எஃப் இதெல்லாம் பெண்டிங்ல கிடக்குது, எனக்கு தெரியுது. ஆர்ட்ல இருக்கீங்கள இருந்து எல்லாமே கேட்குறீங்க. சாரிடா, எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருந்துச்சு, அதனாலதான். அப்புறம் மாலை வேற போட்டிருந்தில்ல, அதெல்லாம் இப்பதான் ரிமூவ் பண்ணேன். அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. அதனால தான் ஸ்டோரி போட லேட் ஆகுது. என்னை மிஸ் பண்ணவங்க எல்லாருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதை பார்த்துட்டு முக்கியமாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. டாட்டா, பாய் பாய், குட் நைட்.